ஒரு சிலர் பார்த்தா தவறான உணவு பழக்கங்களாலையும் அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்க ஃபுட் எடுத்துக்கிறதுனாலையும் இல்ல உப்பு ஜாஸ்தி சாப்பிட்றதுனாலையும் சிகரெட் ஸ்மோக் பண்றது இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் அதிகமா எடுத்துக்கிறது அது எல்லாமே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு உண்டான காரணங்கள். இது தவிர பாத்தீங்கன்னா நீண்ட நாள் மன சோர்வு இருக்கவங்களுக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு, இல்ல சரியா தூங்காம ஏதோ பயங்கரமா ஜாப் விஷயமாவோ ஏதோ ஒரு விஷயத்துல பயங்கரமா ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜென்ஸுக்கு பாத்தீங்கன்னா 45 இயர்ஸ்க்கு மேலவும், உமனுக்கு பாத்தீங்கன்னா 55 இயர்ஸ்க்கு மேலவும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா 45 இயர்ஸ்க்கு கீழவே அதிகப்படியான மக்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது காமனா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா உடனடியா எந்த நெஞ்சுவலி வந்தாலும் நீங்க அதை இது கேஸா இருக்கலாம், இல்ல அல்சரா இருக்கலாம், இல்ல அசிடிட்டியா இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களா ஒண்ணு டிசைட் பண்ணாம இமீடியட்டா பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு போயிட்டு அங்க ஒரு இசிஜி எடுத்து பாத்தீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்க இசிஜி எடுத்து பாத்தீங்கன்னாலே இசிஜில ஹார்ட் அட்டாக் உண்டான ஃபைண்டிங்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ண முடியும். ஸோ நம்ம ஹார்ட் அட்டாக்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா கோல்டன் பீரியட்குள்ள போயிட்டோம்னா ஒரு 6 to 12 ஹவர்ஸ்க்குள்ள போயிட்டோம்னா அந்த இருதய அடைப்பு, ரத்த குழாய் அடைப்பை கரைக்கிறதுக்கு நம்ம எதர் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ உணவு பழக்கங்களை நம்ம எப்படி வச்சுக்கணும்னா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றதும், உணவு பழக்கங்களை அதிகப்படியான கீரை வகைகள் காய்கறிகளை நல்லா சேர்த்துக்கலாம். சுகர் இருந்ததுன்னா அந்த பேஷண்ட்ஸ் சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். கொழுப்பு பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஹார்ட் பேஷண்டா இருக்கவங்க வறுத்தது, பொரிச்சது, மட்டன் சாப்பிடுறது, கொஞ்சம் பீஃப் சாப்பிடுறது, அது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும்.